NCERT Chapter 1 Physics, Exercise 1.2 problem. The electrostatic force on a small sphere of charge 0.4 microcoulomb due to another small sphere of charge minus 0.8 microcoulomb in air is 0.2 Newton. So first question is, what is the distance between the two spheres, and second is, what is the force on the second sphere due to the first. So நம்ம first இங்கே given எழுதிக்கலாம். So given என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு electrostatic force on a small sphere of charge. So ரெண்டு charge கொடுத்துருக்காங்க, ஒன்று 0.4 microcoulomb, இன்னொன்று minus 0.8 microcoulomb. So given நான் Q1 வந்து 0.4 microna 10 power minus 6 coulomb and Q2 நான் வந்து minus 0.8 microcoulomb. So அதை convert பண்ணிக்கிறேன். So 0.8 into 10 power minus 6 coulomb. ஓகே, இன் ஏர்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர்னா கண்டிப்பாக கேயோட வேல்யூ என்ன இருக்குன்னா 10 power 9 பார்த்துட்டோம். அண்ட் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் இஸ் 0.2 நியூட்டன். ஸோ 2 into 10 raised to minus 1 எழுதிக்கிறேன். ஸோ 2 into 10 raised to minus 1 நியூட்டன். ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்பியர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, அது செப்பரேட் பை டிஸ்டன்ஸ் நம்ம ஆர்னு பார்த்துருப்போம், Q1 Q2. ஸோ இந்த ஆர் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆர் இஸ் என்ன. ஸோ அவங்க ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு கூலம்ஸ் லா படி நமக்கு என்ன தெரியும், F is equal to K magnitude of Q1 Q2 by R square தெரியும். இப்போ எனக்கு என்ன வேணும், ஆர் தானே வேணும். ஸோ ஆர் ஸ்கொயர் நான் அங்கே கொண்டு போனேன் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு K Q1 Q2 by Fன்னு இருக்கும். அண்ட் ஆருங்கிறது என்னது, ரூட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நான் ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து ரூட் வேல்யூ கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கேயோட வேல்யூ 9 into 10 power 9 and Q1 உடைய வேல்யூ இஸ் 0.4 into 10 raised to minus 6 and Q2ங்கிறது மேக்னிட்யூட் போடுறதுனால நமக்கு என்ன ஆகிடுது, அந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 0.8 into 10 power minus 6 இருக்கும், டிவைடட் பை எஃப். எஃப் என்னது 2 into 10 raised to minus 1 நியூட்டன். ஓகே, இப்போ நம்ம ஆர் ஸ்கொயருங்கிற ரூட் எடுக்கணும். ஸோ ரூட்டுக்கு வந்து சின்ன ஒரு ஸ்ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் இருக்கும், 1 4 9 16 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷனில் வருதுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே ஆல்ரெடி 9 இருக்குது, ஸோ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா ரூட் எடுத்தால் நமக்கு 3 வந்துடும். அட் த சேம் டைம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இங்கே 0.8 இருக்குது. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா 0.4 வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0.4 into 0.4 இஸ் 0.16 வரும். ஸோ 16 அந்த காம்பினேஷனில் வருது. ஸோ நான் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன், 9 into 10 power 9 minus 6 ஆல்ரெடி இருக்குது, இங்கேயும் மைனஸ் 6 இருக்குது. ஸோ எல்லாம் மைனஸ் எடுத்துட்டேன். அண்ட் இங்கே 10 power minus 1 நம்ம மேலே கொண்டு வந்தால் ப்ளஸ் 1 இருக்கும். ஓகே, அண்ட் ப்ளஸ் 1 இருக்கும். அண்ட் நான் என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன், 0.4 into 0.4 என்னது 0.16. ஓகே, ஸோ 0.16 அகெயின் நான் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம், 16 into 10 raised to minus 2 எழுதிக்கலாம். ஸோ 9 into 10 raised to இங்கே 9 minus 6 is 3, 3 minus 6 is minus 3, minus 3 plus 1 is minus 2. இதை 16 into 10 raised to minus 2 நான் போட்டுக்கலாம். ஸோ which is equal to இங்கே 9 into 10 raised 9 into 16 into 10 raised to minus 4 இருக்கும். இப்போ இதுதானே ஆர் ஸ்கொயர், எனக்கு என்ன வேணும், ஆர் வேணும். ஸோ ஆருங்கிறது ரூட் ஆஃப் தானே. ஸோ 9க்கு ரூட் என்ன 3, 16க்கு ரூட் என்ன 4 and 10 power minus 4க்கு ரூட் எடுத்தால் into 10 raised to minus 2. ஸோ ஆருடைய வேல்யூ என்ன, 3 into 4 is 12 and 12 into 10 raised to minus 2 மீட்டர்னு இருக்கும். ஸோ which is equal to, you can write it as either 12 into 10 raised to minus 2 இல்லைனா 0.12 மீட்டர் போடலாம், இல்லைனா 12 சென்டிமீட்டர் கூட போட்டுக்கலாம். இதுதான் ஆருடைய ஆன்சர், தட் இஸ் ஏ பார்ட்டுடைய ஆன்சர். இப்போ பி பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் த செகண்ட் ஸ்பியர் டியூ டு த ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் இப்போ ஃபோர்ஸ் ஆன் த இப்போ ரெண்டு ஸ்பியர் இருக்குது, ரெண்டு ஸ்பியருக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ரெண்டுமே அன்லைக் சார்ஜஸ். அன்லைக் சார்ஜஸ் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஸோ இங்கே இருக்கக்கூடியது அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் தான். ஸோ இதனுடைய ஃபோர்ஸ் தான் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இங்கே என்ன ஃபோர்ஸ் இருந்திருக்கு கொஷனில், 0.2 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் ஃபோர்ஸ் தான் இருக்கும், பட் அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ 0.2 நியூட்டனாக இருக்கும், பட் அட்ராக்டிவ். இதுதான் அதோட ஆன்சர், செகண்ட் ஒன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஏக்கு ஃபஸ்ட் பார்ட்டுக்கு 12 சென்டிமீட்டர் அண்ட் செகண்ட் ஒனுக்கு 0.2 நியூட்டன்.